وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ரபியுல் அவ்வல் மாதம் 8ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் நாவிலிருந்து ஏற்படக்கூடிய விபரீதங்களை பற்றிய எச்சரிக்கை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்வதுதான் முன்னோர்களுக்கும் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பொதுவான வசியத்தாக கட்டளையாக அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் என்று சூரத்து நிசாவிலே வரக்கூடிய 131வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய காயங்கள் அவனுடைய உயிரை கூட போக்குகின்ற அளவுக்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உடல் உறுப்புகளிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த காயங்களினூடாக அவனுடைய ஆத்மா, அவனுடைய மனசு பெரிதாக நோவினைப்படுவதையும் சஞ்சலப்படுவதையும் காணலாம். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உறுப்புகளிலே நாவு என்று ஒன்றை கொடுத்திருக்கின்றான். இந்த நாவு என்பது அந்த மனிதன் எதை நாடுகின்றானோ, எதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதனை எத்தி வைக்கக்கூடிய, தெரியப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாகத்தான் இந்த நாவு இருக்கின்றது. மனிதன் எதை எண்ணுகின்றானோ அதனை அவனுடைய நாவின் மூலமாக மக்களுக்கு வெளிக்கொணர்கின்றான். அந்த நாவை பொறுத்தவரையிலே ஒரு சிறிய தோற்றத்தையுடைய ஒரு உறுப்பாக இருக்கின்றது. அதனுடைய தாக்கம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரமாண்டமானதாக, மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் காணலாம். அந்த நாவின் மூலமாக அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலமாக பிரமாண்டமான பெரிய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளலாம். இந்த நாவின் மூலமாகத்தான் இறை நிராகரிப்பும் இறை விசுவாசமும் வெளிப்படுகின்றது. இந்த நாவின் மூலமாக ஒன்று நன்மையான வார்த்தைகளாக இருக்கும், அல்லது மாற்றமாக பாவகரமான வார்த்தைகளாக இருக்கும். இந்த நாவின் மூலமாக ஏராளமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சிறிய சிறிய வார்த்தைகள் மூலமாக பல நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளலாம். இவைகளுக்காக ஆர்வமூட்டக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாம் காணலாம். அதே நேரத்திலே இதே நாவின் மூலமாக கெட்ட விடயங்களை பயன்படுத்துவதன் மூலமாக படுமோசமான கவலைகரமான நிகழ்வுகள் ஏற்படுவதையும் காணலாம். இந்த நாவின் மூலமாகத்தான் தேவைக்கு அப்பால், அதாவது சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மோமீன்களான பெண்களுக்கு இட்டுக்கட்டு செல்லப்படுகின்றது. அதே போன்று ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிறிய உருவத்தை கொண்ட இந்த உறுப்பின் மூலமாக, நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. அதே போன்று சங்கையாக கௌரவப்படுத்தப்பட வேண்டிய எத்தனையோ விடயங்கள் எல்லாம் இந்த நாவின் மூலமாக அநாகரிகமான முறையிலே அகௌரவப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ குழப்பங்கள், குரோதங்கள், ஃபித்னாக்கள், உள்ளங்களிலே பல ஊசலாட்டங்களை இந்த நாவிலிருந்து வரக்கூடிய சிறிய வார்த்தைகள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாவின் மூலமாக நன்மைகள் ஏராளமான விடயங்களை எவ்வாறு அடைந்து கொள்ள முடியுமோ அதே போன்று அதற்கு மாற்றமான வழியிலே பயன்படுத்துகின்ற போது படு பாதகரமான கவலைக்கிடமான நிகழ்வுகள் ஏற்படுவதை நாம் காணலாம். இந்த நாவின் மூலமாகத்தான் பிறருக்கு ஏசுவது, பிறருக்கு திட்டுவது, இன்னொரு பல செயல்களை செய்வது, கோல் சொல்வது, புறம் சொல்வது, குறை சொல்வது போன்ற கேடுகட்ட கேவலமான தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் இந்த நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அதே நேரத்திலே லானத், அதாவது பிறரை திட்டி தீர்ப்பது, தேவையில்லாமல் ஏசுவது, அதே போன்று அனாமோதய செய்திகளை வெளியிடுவது, வதந்திகளை பரப்புவது, புறம் பேசுவது,
மக்களுக்கு மத்தியிலே குத்தி காட்டல் போன்ற பாதகரமான செயல்களை எல்லாம் செய்வதற்கு இந்த நாவு துணிந்துவிடும். எவ்வளவுதான் இந்த நாவின் மூலமாக கெட்ட வார்த்தைகள் வந்தாலும் அந்த நாவு ஒரு நாளும் அவருடைய உருசுறுப்பிலிருந்து குறைவேதும் ஏற்பட மாட்டாது. அது உறுதியாக இருக்கும். அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும். சடைவென்பது ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த நாவின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு வைக்கின்றன, பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொரு அடியார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கின்ற போது இந்த நமது நாவினால் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நமது வார்த்தைகள் ஒவ்வொரு சிறிய வார்த்தைகள் வெளிப்படுகின்ற போதும் அதனை கண்காணிப்பதற்கென்ற பொறுப்பாளர்கள், கண்காணிப்பாளர்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். எனவே நமது நாவிலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் அவர்களுடைய கண்காணிப்புக்கு அப்பால் அவர்களுக்கு அறியாமல் ஒருபோதும் வெளிவர மாட்டாது. அனைத்தையும் ஏடுகளே பதிவு செய்வார்கள். நாளை கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவோம் என்ற சிந்தனையை நாம் ஆழமாக பதித்துக் கொள்வோம் என்றால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதா, இது உண்மையிலே இந்த வார்த்தையை நான் விரும்புகின்றேனா என்பதை உணர்ந்து சிந்தித்து பேசுவதற்கு நாம் பழகி கொள்ள முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது நாவை பிடித்து கூறுவார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், இந்த நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள், உனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக்கொள் என்று நாவை கைகளால் பிடித்தவாறு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், வ இன்னா லமுஆഖதூன பிமா நதகல்லமு பிஹி யா ரசூலல்லாஹ். இந்த நாவின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கூட கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவோமா என்று ஒரு ஆச்சரியமாக கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உருக்கமாக உபதேசம் செய்திருந்தார்கள், நாளை மறுமையிலே முகம் குப்புற நரகத்திலே எடுத்து வீசப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படக்கூடியது இந்த நாவின் மூலமாகத்தான். முகம் குப்புற இழுத்து நரகத்திலே வீசப்படக்கூடிய ஒரு கவலைகரமான நிலையெல்லாம் இந்த நாவு செய்த வேலையின் காரணமாக, நாவின் மூலமாக ஏற்பட்ட விபரீதத்தின் மூலமாகத்தான் ஏற்படும் என்று நாவுடைய அந்த உருக்கத்தை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய, ஒரு அடியானுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தூரத்திலே அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே ஆகிவிடும். அது கெட்ட வார்த்தையாக இருந்தால் அவ்வளவு படுபாதாளமான தூரத்திலே அவனை நரகத்திலே இழுத்து செல்லும் என்ற ஒரு காரமான உருக்கமான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் மிகவும் பாரதூரமாக இருப்பதை நபி அவர்கள் பல இடங்களிலே நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உஹது யுத்தத்திலே ஒரு அடியான், ஒரு சிறுவன் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது அந்த நேரத்திலே அந்த அடியானுடைய, அந்த சிறுவனுடைய உடலிலே பசியின் காரணமாக ஒரு கல் கட்டப்பட்ட நிலையிலே அந்த மனிதன் அவன் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அந்த மனிதனுடைய தாய், அந்த ஷஹீதாக்கப்பட்டவருடைய தாய் வருகை தந்து முகைத்து தடவி விட்டு அந்த மனிதனை பார்த்து, அந்த அடியானை பார்த்து கூறுகின்றார், ஹனி அன்லக யா புனைய அல் ஜன்னா, எனது சிறிய மகனே உனக்கு சுவர்க்கம் சுபசோபனமாக கிடைக்கட்டும், நீ சுவர்க்கத்துக்குரியவனாக ஆக வேண்டும் என்று சுபசோபன செய்தியை அந்த தாய் அந்த மகனுடைய நிலையை பார்த்து கூறுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மா யுத்ரிகி, அவன் சுவர்க்கத்துக்குரியவன் என்று எது உனக்கு தெரிவித்தது என்று கூறிவிட்டு கூறினார்கள், லஅல்லஹு கான யதகல்லமு ஃபீமா லா யஅனி, சில வேளை அவன் தேவையற்ற வார்த்தைகளை பேசி இருக்கலாம் அல்லவா என்று
அந்த தாய்க்கு உபதேசம் செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாவு சிறியதாக இருந்தாலும் வார்த்தைகளை நாம் அளந்து அளந்து பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஒரு சிறிய வார்த்தை மூலமாக ஒரு சமூகத்தையே நாம் அழித்து விடலாம். அதே நேரத்திலே ஒரு சிறிய வார்த்தை மூலமாக ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த முடியலாம் என்பதை இது போன்ற ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஃபா மலையிலே ஏறி அவர்களது நாவை பிடித்துக் கொண்டு கூறுகின்றார்கள், யா லிசான், எனது நாவே, நீ பேசுவதாக இருந்தால் நன்மையை பேசி நல்ல விடயங்களை பேசி நன்மையை அடைந்து கொள்வாயாக. அவ்வாறு உனக்கு நன்மைகள் பேச முடியாவிட்டால் கெட்டவைகளை தவிர்த்து உனது நாவை நீ ஈடேற்றம் உள்ளதாக ஆக்கிக் கொள்வாயாக. நீ நாளை கவலைப்படுவதற்கு முன்னால் இப்போது உனது நாவிலிருந்து வரக்கூடிய நீ அளந்து அது பொருத்தமானதா பொருத்தமற்றதா என்பதை அளந்து பேசுவாயாக என்று தனது நாவுக்கு கட்டளையிடுவார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை கூறுகின்றார்கள், அக்ஸரு ஹதாயா இப்னி ஆதம் மின் லிசானிஹி, ஒரு ஆதமுடைய மகனுடைய ஒரு அடியானுடைய அதிகமான பாவங்கள் எதன் மூலமாக ஏற்படுகின்றது என்றால் இந்த சிறிய தோற்றத்தையுடைய சிறிய உருவமாக காணக்கூடிய இந்த நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நினைவூட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிம் என்பவன், ஒரு இறை விசுவாசி என்பவன் கௌரவப்படுத்தப்பட வேண்டியவன். எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை நாம் கேவலப்படுத்துவதோ அவனுக்கு துரோகம் செய்வதோ துன்புறுத்தல் செய்வதோ ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது. அந்த ஒரு முஃமினுடைய உயிர், அவனது உடைமைகள், அவனது மானம், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் காணலாம். எனவே ஒரு முஸ்லிம் நமக்கு முன்னால் இருக்கின்ற போதும் சரி, நமக்கு மறைவாக இருக்கின்ற போதும் சரி, அவனுக்கு விருப்பமற்ற செயல்களை கூறுவது, அவனுக்கு ஏசுவது, அவனுக்கு திட்டுவது, அவனை பற்றி குறை கூறுவது, இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவன் கண்முன்னே இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் நம் கண்முன்னே இல்லாமல் எதிரிலே இருக்கின்ற போது, தூரமாக இருக்கின்ற நேரத்திலே முற்றுமுழுதாக நாம் அனைத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவனுடைய உடல் சம்பந்தமான விடயங்களை பேசுவது, கட்டையன், குள்ளன் அல்லது உடல் சம்பந்தமான நிலைகளை பேசுவது, அல்லது அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான நிலைகளை பேசுவது, அல்லது உலகத்திலே அவனுடைய நடவடிக்கைகளை பேசுவது, அவனுடைய பண்பாடுகளை பேசுவது, அதே போல் அவனுடைய பொருளாதாரம், குழந்தைகள், அவனுடைய மனைவி மக்கள், அவனுடைய ஆடை விடயங்கள், அவனுடைய நடத்தைகள், அதே போன்று அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்பாடுகளை பற்றி அவன் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாம் பேசுவதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது அவருக்கென்று நாம் ஒரு பட்ட பெயரை சூட்டுவது, அவருக்கென வைத்த பெயரை விட்டுவிட்டு வேறு ஒரு பெயரின் மூலமாக அழைப்பது, அவரை சுட்டி காட்டுவது, அவருக்கென்ற ஒரு கதையை நாம் கட்டுவது, இது போன்ற அனைத்து விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் நம் கண் முன்னே இல்லாத போது ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவரை பற்றி நாம் அளவலாவோம் என்று சொன்னால், சர்வசாதாரணமாக பேசுவோம் என்றால் அது ஒரு புறம் செல்வதாக மாறிவிடும். அவருக்கு அநியாயம் செய்வதாக கருதப்படும், பெரியதோர் பொய்யை உரைத்ததாக கருதப்படும். படு பாதாளத்திலே பேசக்கூடியவன் மிகவும் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுவான் என்பதை உணர்ந்து பிறர் சம்பந்தமான அனைத்து விடயங்களை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் வட்டி என்பது 72 பாபுகள் இருக்கின்றன. வட்டி என்பது 72 வாயில்களை கொண்டதாக இருக்கின்றன. அதிலே ஆக குறைந்த தரத்திலே உள்ள அந்த வாயில் எதுவென்று சொன்னால், வட்டி எதுவென்றால் ஒரு மனிதன் தனது தாயுடன் விபச்சாரம் செய்வதுதான் அதனை போன்றுதான் வட்டியில் ஆக குறைந்த தரத்தையுடைய நிலையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த வட்டியுடைய ஒரு திர்ஹமுடைய, அதாவது ஒரு திர்ஹமுடைய அளவுக்கு வட்டி என்பது 36 முறை விபச்சாரம் செய்வதை விட மிகவும் கனமானது, பாரதூரமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய, ஒரு அடியானுடைய, முஸ்லிமுடைய மானத்திலே விளையாடுவது என்பது, அவனுடைய கௌரவத்திலே நாம் விளையாடுவது என்பது, பேசுவது என்பது, முறையில்லாமல் குத்தி காட்டுவது என்பது இந்த வட்டியிலே விடுவதை விட மிகவும் பாரதூரமானது என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்தி கூறியதை நாம் இங்கே உணர வேண்டும். எனவே எல்லா சந்தர்ப்பமான நிலைகளிலும் பிறருடைய குறை விடயத்திலே, பிறருடைய மானம் விடயத்திலே நாம்
நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த நாவிலிருந்து வரக்கூடிய பாரதூரமான விடயங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகளில் முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் நாம் செய்திகளை ஜோடனை செய்து அதற்கென கால் கைகளை கூட்டி நாம் வதந்திகளை பரப்புவது. ஒரு செய்தி இருக்கும், அதற்கென நாம் கால் கைகளை வைத்து இன்னும் பல விடயங்களை கூட்டி குறைத்து அழகுபடுத்தி மெருகூட்டி வதந்திகளை பரப்புவது என்பது நாவின் மூலமாக வரக்கூடிய மிக பெரிய பாரதூரமான விடயங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றுதான் பலதரப்பட்ட செய்திகளை முன்பின் தெரியாமல் உண்மைக்கு புறம்பாக அதனை மக்கள் மன்றத்திலே சந்தைப்படுத்துவது, இதுவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே எந்த பொய்யை சொன்னால் இது மக்களுத்திலே செல்லுபடியாகும், தாக்கத்தை ஏற்படும் என்பதை உணர்ந்து அந்த பாவங்களை ஜோடனை செய்து இட்டு கட்டி அழகுபடுத்தி பொய்களை உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே சந்தைப்படுத்துவது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றன. அதே போன்று நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய மிகவும் பாரதூரமான விடயங்கள் ஒன்றுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உள்ள நம்பிக்கையை இல்லாமல் செய்வது. ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை பற்றிய நல்லெண்ணத்திலே இருப்பான், அவனை பற்றிய நல்ல நம்பிக்கையிலே இருப்பான். ஆனால் இந்த நாவின் மூலமாக அவனை பற்றி சொல்லொண்ணாத இல்லாத பொல்லாத குறைகளை கூறி அவர்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையை இழக்க செய்வது. முஸ்லிம் என்றால் அவன் நம்ப தகுந்தவன் அல்ல என்ற ஒரு நிலையை கொண்டு வருவது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றன. இவ்வாறு செய்வதன் மூலமாக ஒருவரை ஒருவர் ஒரு கேவலமான எண்ணங்களை கொள்ளக்கூடிய தப்பபிப்பிராயம் கொள்ளக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவது மாத்திரம் நின்று விடாமல் அவர்களுக்கு மத்தியிலே சகோதர வாஞ்சியுடன் பழகி இருப்பார்கள், சகோதரத்துவத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த பொய்யான இட்டுக்கட்டான வார்த்தைகள் மூலமாக அவருடைய உறவுகள் எல்லாம் சுக்குநூறாகி அவர்களுக்கு மத்தியிலே அன்பு பாசங்கள் ஒற்றுமைகள் எல்லாம் தவிடுபொடியாக கூடிய பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இது போன்ற வார்த்தைகள் இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, மேலும் இதே போன்ற கெட்ட செயல்கள் மூலமாக வதந்திகள் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உரிய பாதுகாப்பு உயரிய பாதுகாப்புகளை கொண்ட மக்களாக சமூகமாக வாழ்ந்திருப்பார்கள். பொய்யான வதந்திகள் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே தேவையற்ற ஒரு பயம் ஏற்பட்டு அந்த அல்லாஹ் வழங்கிய அந்த அருமையான பாதுகாப்பை இழக்கக்கூடிய அதிலிருந்து தூரமாக்கப்படக்கூடிய காட்சிகளை இந்த வதந்திகள் மூலமாக நாம் பார்க்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக பொய் சொல்வது, வதந்திகளை இட்டு கட்டுவது, இல்லாத பொல்லாத கதைகளை வெளியிடுவதை நாம் இந்த நாவின் மூலமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வதந்திகள் மூலமாக எத்தனையோ அப்பாவி மக்கள்கள் பல சஞ்சலத்துக்கு ஆளாகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேரரசுகள் எல்லாம் தவிடுபொடியாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே உண்மைக்கு புறம்பான எத்தனையோ செயல்கள் கொட்டி தீர்த்திருப்பார்கள். இந்த பொய்யான வதந்திகள் மூலமாக பேரரசுகள் எல்லாம் அழிந்து தலைவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பல வரலாறுகளை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் பிணைப்புடன் நல்ல உறவுகளுடன் வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் அவர்கள் சுக்குநூறாகி ஒருவர் இன்னொருவருக்கு எதிரியாக மாறக்கூடிய பல நிலைகளை பார்க்கின்றோம். அதே போன்று வதந்தியின் மூலமாக பல குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. பொய்யான செய்திகள் மூலமாக பல கொடூரமான குற்ற செயல்கள் ஏற்படுகின்றன. அதே போன்றுதான் நல்ல நட்புகள் எல்லாம் துண்டாடப்படுகின்றன. நல்ல நட்புகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இல்லாமலாக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்று எத்தனையோ குடும்பங்கள் குடும்ப உறவுகளை விட்டும் கணவன் மனைவி என்ற உறவுகள், அண்ணன் தம்பி என்ற உறவுகள், தந்தை பிள்ளைகள் என்ற உறவுகள் எல்லாம் வதந்திகள் மூலமாக சுக்குநூறாகி கூடிய எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலே பொய்யான வதந்திகள் மூலமாக செல்வ செழிப்புடன் வாழ்ந்த எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த வதந்திகள் மூலமாக நாசமாக இருப்பதை, பொருளாதாரம் சீரழிந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பொய்யான வதந்திகள் மூலமாக நேரங்களை நல்ல முறையிலே கழிப்பதற்கு முயற்சிக்கக்கூடியவர்களை கூட அந்த நேரங்களை பாவமான விடயங்களிலே, அந்த வதந்தியை பின்தொடரக்கூடிய, அந்த வதந்தியை பற்றி ஆராய்வு செய்யக்கூடிய தேவையற்ற வேலையிலே, தேவையற்ற விடயங்களிலே நேரங்களை செலவு செய்வதற்கு
இந்த வதந்திகள் ஒரு காரணமாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான உதாரணங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். எத்தனையோ சமூக முன்னேற்றத்துக்கு தடையாக இந்த வதந்திகள் காரணமாக இருந்திருக்கின்றன. ஒரு சமூகம் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டே இருக்கும், ஒரு உயரிய நிலையை அடைகின்ற அந்த வேளையிலே வதந்திகள் மூலமாக, பொய்யான செய்திகள் மூலமாக அந்த முன்னேற்றம் அவ்வாறே தடுக்கப்படக்கூடிய பல கவலைகரமான நிகழ்வுகளையும் இது போன்ற வதந்திகள் மூலமாக நாம் காண்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற வதந்திகளை விட்டும் ஒட்டுமொத்தமாக நமது நாவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, உங்களுடைய எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-ظن இஸ்முன், எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நாம் நமது எண்ணங்களிலே ஏற்படக்கூடியவைகளை நாம் அவைகளை உண்மைப்படுத்தி உண்மைக்கு புறம்பாக தெளிவற்ற நிலையிலே நாம் சந்தைப்படுத்துவோம் என்றால் அதற்கு பொறுப்பானவர்களாக அதனை யார் அறிமுகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அனைத்து விதமான கெட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இறை விசுவாசிகளே, உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டால் நீங்கள் மடத்தனமாக அதனை ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். அந்த செய்தியை ஆராய்ந்து உண்மைக்கு புறம்பானதா உண்மையானதா என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறியாமல் செய்திகள் எது வந்தாலும் யாரிடத்திலிருந்து வந்தாலும் அதனை நம்பி மக்கள் மன்றத்திலே நாம் சந்தைப்படுத்துவோம் என்றால் அதற்கு பின்னால் கவலைப்படக்கூடிய, நஷ்டப்படக்கூடிய, கைசேதப்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே செய்திகள் வருகின்ற போது அதனை நிதானமாக, அமைதியாக, நீதியுடன் ஆராய்ந்து அதனை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போவதற்கு முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் வந்தவுடன் அவைகளை சந்தைப்படுத்துவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸஹல் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எந்த ஒரு மனிதன் ஒரு மோமினை கேவலப்படுத்துவதற்காக, ஒரு மோமினுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக எந்த ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை கூறுகின்றானோ நாளை மறுமையிலே நரகத்துடைய பாலத்திலே அவனை அல்லாஹ் தடுத்து வைப்பான். எதுவரைக்கும் என்றால் அவன் கூறிய வார்த்தைகளை வெளிப்படுத்தப்படுகின்ற வரை அந்த நரகத்திலே அவன் தடுக்கப்படுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய, ஒவ்வொரு முஃமினுடைய மானங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்தி இருக்கின்றான். எனவே அவர்களுடைய மானம், அவர்களுடைய உயிர் உடைமைகள் விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கம் அதற்கு எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதையும் தெளிவாக வலியுறுத்தி காணலாம். அதாவது தனது மானம் போக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே உயிரை கொடுத்து கூட போராடுவதற்கு இஸ்லாம் அனுமதி இருக்கின்றது. அதே போன்று தன்னை கொலை செய்யப்படுகின்ற வேளையிலே, தனது பொருளாதாரம் சூறையாடப்படுகின்ற வேளையிலே இவைகளை பாதுகாப்பதற்காக தனது உயிரை கூட பணயம் வைத்து போராடலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உண்மைக்கு புறம்பான எல்லா செய்திகளையும் தவிர்த்து சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படுவதற்கு எவைகள் காரணமாக இருக்கின்றனோ அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்வதற்கு முஃமின்களாகிய, முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நமது நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மையான விடயங்களை மாத்திரம் பேசுவதற்கு நமது நாவை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் உலகத்திலே, அதாவது ஒரு கேவலப்படுத்துவதற்காக, ஒரு முஸ்லிமை அழிப்பதற்காக பொய்யான செய்திகளை, பொய்யான வதந்திகளை பரப்புகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வதந்தியை பரப்பக்கூடிய மனிதனை நரகத்திலே உப்பு போன்று கரைத்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவ்வளவு பாரதூரமான ஒரு செய்தியாகத்தான் வதந்திகளை பரப்புவது நரகத்திலே இட்டு செல்லக்கூடிய, நரகத்திலே கரைக்கப்படக்கூடிய ஒரு
கேவலமான இக்கட்டான நிலைக்கு தள்ளும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பதை விட்டும், கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சர்வசாதாரணமாக பிறரிடத்தில் எத்தி வைப்பதை விட்டும் ஒட்டுமொத்தமாக நாம் நமது நாவை தவிர்த்து கொள்ள வேண்டும், நமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே பிறருடைய விடயத்திலே, மானம் விடயத்திலே, பொருளாதார விடயத்திலே, அவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்ற விடயத்திலே நாம் நமது நேரங்களை கழிப்பதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்காக, பிறருடைய குறைகளை தேடுவதிலே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய ஈமான், அவருடைய இறை விசுவாசம் அதாவது உறுதியற்றதாக, ஒரு பலகீனமானதாக ஆகுவதற்கு குறைகளை தேடுவது என்ற பண்பு ஒரு காரணமாக இருக்கும். எனவே குறை தேடுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவனொரு மனிதன், எவனுடைய மனிதனுடைய ஈமான் நாவிலே மாத்திரம் நின்று கொண்டு உள்ளத்துக்கு செல்லாமல் இருக்கின்றதோ அந்த உள்ளத்தை அடையாத ஈமான் தான் இது போன்ற குறைகளுக்குரிய மனிதனாக, குறைகளுக்குரிய நாவாக மாறிவிடும். எனவே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாவால் உறுதி கொள்வது போன்று உள்ளத்தாலும், நாவால் கூறுவது போன்று உள்ளத்தால் நாம் உறுதி கொள்வோம் என்று சொன்னால் அவ்வாறான இறை விசுவாசிகள் முஸ்லிம்களை குறை பேச மாட்டார்கள், முஸ்லிம்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய மாட்டார்கள். எவன் ஒரு மனிதன் முஸ்லிம்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்றானோ அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறைகளை ஆராய்ந்து அவனுடைய வீட்டிலே அவனை கேவலப்படுத்தக்கூடிய நிலைக்கு அந்த மனிதனை தள்ளிவிடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நமக்கு நிஅமத்தாக, ஒரு அருளாக தந்திருக்கக்கூடிய இந்த நாவை நன்மையான விடயங்கள் பேசுவதற்கும், உண்மை பேசுவதற்கும், சமூக சீர்பாட்டுக்கு அதாவது சமூகம் நேரான பாதையிலே செல்வதற்கும் என்னென்ன வார்த்தைகளை நாம் பேச முடியுமோ, என்னென்ன உபதேசங்களை கூற முடியுமோ அதற்காக நமது நாவுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சமயம் காபாவிடத்திலே சென்று கூறுகின்றார்கள், காபாவை பார்த்து கூறுகின்றார்கள், நீ எவ்வளவு சங்கையான ஒரு காபாவாக இருக்கின்றாய், எவ்வளவு மகத்துவமாக இருக்கின்றாய். ஆனால் ஒரு முஃமினை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே உன்னை விட ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி சங்கையானவனாக இருக்கின்றான் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை நாம் வரலாறுகளே பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இந்த உருக்கமான அந்த உபதேசத்திலே ஒரு முஃமினுடைய உடைமைகள், முஃமினுடைய உயிர், முஃமினுடைய மானம் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உருக்கமாக உபதேசம் செய்திருப்பதை காணலாம். அதே போன்றுதான் நாம் உலகத்திலே வாழுகின்ற போது நன்மைகள் செய்வதை விட பாவங்கள் நம்மால் ஏற்படுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் நன்மைகள் செய்வதை முந்திக் கொள்வதை விட நம்மின் மூலமாக பாவம் ஏற்படாததை நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நன்மைகள் ஏராளம் செய்யலாம், ஆனால் பாவங்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதென்பது, நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதென்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நன்மைகள் ஏராளம் செய்யலாம், பாவங்களை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை நான் நினைவூட்டி நான் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள் அல்லவா, அததுரூன மனில் முஃப்லிஸ், அதாவது வங்கரோத்துக்காரன், திவால் மனிதன் யார் என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள் பதில் கூறினார்கள், அதாவது யாரிடத்திலே திர்ஹம்கள் தீனார்கள் இல்லையோ அவன்தான் திவாலான மனிதன் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்திலே திவாலான மனிதன், நஷ்டவாளி, வங்குரோத்துக்கார மனிதன் யார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே தொழுகை, நோன்பு, ஜகாத்துடன் வருவான், ஏராளமான நன்மை மூட்டைகளை சுமந்து வருவான். இந்த நேரத்திலே ஒரு மனிதன் வந்து அவனுக்கு எதிராக கூறுவான், இவன் என்னை திட்டினான், இவன் என்னை இட்டு கட்டினான், இவன் எனது பொருளாதாரத்தை சூறையாடினான், இவன் என்னை மானபங்கப்படுத்தினான், எனக்கு அடித்தான், இவ்வாறான குறைகளை கூறிக்கொண்டே போவார்கள். கூறிக்கொள்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையாளன், நீதியாளன், அந்த முறைப்பாடுகளுக்கு நீதி வழங்க வேண்டியவன், அந்த நீதியாளன் என்ன செய்வான் என்று சொன்னார், அந்த நல்லமல்களை மூட்டையாக சுமந்து வந்த மனிதனுடைய நன்மைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு முறைப்பாட்டாளர்களுக்கும் கொடுத்து கொண்டே நீதி வழங்கி கொண்டே இருப்பான்.
நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற போது அவருடைய நன்மைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும். அதற்கு பின்னால் முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நேர்மையாளன், நீதியாளன், நீதி வழங்க வேண்டியவன். அந்த நேரத்திலே பார்ப்பான், இவனிடத்திலே எந்த நன்மைகளுமே இல்லாமல் அவன் துன்பகரமான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற வேளையில் கூட நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முறைப்பாடு செய்யக்கூடிய மனிதனுக்கு நன்மைகள் இல்லாமல் இருப்பதன் காரணமாக முறைப்பாட்டாளருடைய பாவத்தை எடுத்து இந்த நன்மை மூட்டைகளை சுமந்த மனிதனுக்கு கொடுத்து அவனுக்கு தண்டனை வழங்குவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நன்மைகள் செய்ய வேண்டும். அதனை விட பாவங்கள் ஏற்படாமல் இருப்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்குகின்ற போது இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி வழங்கி நன்மைகளை இழந்து பிறருடைய பாவ சுமைகளையும் சுமந்து நரகத்திலே தள்ளப்படக்கூடிய கவலைகரமான துன்பகரமான நிலை வருவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாவு என்பது அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட பேரருளாக இருக்கின்றது. இதனை நாம் நன்மையான விடயங்களிலே மாத்திரம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதற்கு நாம் நாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவகரமான கெட்ட செய்திகள், பொய்களை உரைப்பது, வதந்திகளை பரப்புவது, எல்லா விதமான கெட்ட விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து நன்மையான முறையிலே பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.